ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் கோமு சேனல். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான தக்காளி புதினா வச்சு ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம், இல்லைன்னா கடலைப்பருப்பு தீஞ்சு போயிடும். நல்லா வறுத்துட்டு இது கூட ஒரு பெரிய வெங்காயம், 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம், அதனால் வெங்காயம் ஓரளவுக்கு கட் பண்ணால் போதும். இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம். எல்லாமே பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே வரமிளகாய், ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நான் காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகாய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துடலாம். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எல்லாமே இந்த சூட்லேயே நல்லா வதங்கிரும். சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். செம்ம டேஸ்ட்டான தக்காளி புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.